வணக்கம். எல்லோருமே அதிகமாக கேட்குறது இப்போ சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக சிக்கன் சாப்பிடலாம். சிக்கன் சாப்பிடுவதனால் எந்தவித நோய்கள் உண்டானா உண்டு. அதற்கும் பதில் தருகிறேன். அதாவது சிக்கன் சாப்பிடுவர், அதில் சிக்கன் சுக்கா சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் 65 சாப்பிட்டாலும் சரி, கிரில் சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, மேபி சிக்கனில் வரக்கூடிய அனைத்தும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு 5 வகையான உணவுகள் அதன் கூட பயன்படுத்தக்கூடாது. என்ன உணவுகள் என்று பார்த்தால், ஃபஸ்ட்டு மீன் ரைஸ். அப்போ அந்த மீன் அதிகமாக அது கூட சாப்பிடக்கூடாது. அதிகமாக இல்லை, கோழி சாப்பிடும்போது, சிக்கன் சாப்பிடும்போது மீன்கள் அரிய வகையான மீன்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் சிக்கனில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள்லேயும் புரோட்டீன் வகை அது வேறு வகை, அதுக்குள்ளே போக வேண்டாம். அதனால் மீன்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் சிக்கன் சாப்பிடும்போது மட்டும்தான் சொன்னேன். ஒன்று. இரண்டாவது தேன்லையும் சாப்பிடக்கூடாது. சிக்கன் சாப்பிடும் டைமிங்கில் அடுத்த செகண்ட்லேயோ சிக்கனில் தேன் சாப்பிடக்கூடாது. இது பல்வேறு செரிமான பிரச்சனைகளிலிருந்தும், அதிக வாய் கொமட்டலிருந்தும், நெஞ்சகரிப்பில் இருந்தும், வயிற்று உபாதைகளிலிருந்து பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக மூன்றாவது, பால் அருந்தக்கூடாது. அதாவது சில பேருக்கு அதை குடித்த சிக்கன் 65 சாப்பிட்ட உடனே பால் குடிக்கணும்பாங்க, குடிக்கக்கூடாது. அதுவும் செரிமான பிரச்சனைகளுக்கு நல்லதல்ல பால். அப்போ சில பேர் டீ குடிக்கணும்பாங்க, குடிக்கலாம். ஆனால் பால் இல்லாத டீயாக குடிக்க வேண்டும். அப்போ எந்தவித பிரச்சனைகளுக்கும் தீங்கு வைக்காது இந்த பால் சேர்க்கறதுனால. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு கோழி குழம்போ, வீட்டில் நம்ம கோழிக்கறி எடுத்து கொடுத்தாலோ, வீட்டில் உள்ளவங்க உருளைக்கிழங்கு அதில் போடுவார்கள். அதை செய்யக்கூடாத ஒன்று. உருளைக்கிழங்கு போட்டால் கறி நிறைய இருக்கும் நினச்சி செய்வாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு அதற்கு நெகட்டிவாக கருதப்படுகிறது. அந்த உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. ஏற்கனவே சிக்கனில் புரோட்டீன் இருக்கிறனாலையும் இந்த உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால ரெண்டும் சரியாகாது. ஆகவே உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? ஆக இதன் மூலமாக நமக்கு ஜீரண சக்தியும் குறைக்கும். ஆக அடுத்ததாக அந்த பழ ஜூஸ் சம்மந்தப்பட்டது. 5வது, பழ ஜூஸ் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கொள்ளக்கூடாது. பல வகையான பழ ஜூஸ்கள் இருக்கிறது. அதில் இதை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனைகள் பாதிக்கும் உடல் ரீதியாக. ஒவ்வொருக்கும் ஒரு உடம்பு, ஆனாலும் இந்த பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். ஆகவே இதெல்லாம் முதலில் நான் சொன்னது 5 தகவல்கள். ஒன்று மீன், இரண்டாவது தேன், மூன்றாவது பால், நான்காவது உருளைக்கிழங்கு, 5வது பழ ஜூஸ். இந்த 5ஐயும் தவிர்த்து சாப்பிடலாம். அதற்காக இப்போ மதியம் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உணவுகள் பிரச்சனை கிடையாது. அந்த டைமிங்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக இந்த விழிப்புணர்வை உங்களுக்காக அனுப்புகிறேன்.